ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் ஜூலை 1 முதல் எரிவாயு கட்டணம் 7.40% அதிகரிப்பு. நுகர்வோருக்கு மாதம் சராசரியாக 2.70 யூரோக்கள் கட்டணம் உயரும் என அறிவிப்பு. பாரிஸ் வணிக வளாகத்தில் 2 ஆண்டுகளாக தொடர் கொள்ளை. திட்டமிட்ட கும்பலைச் சேர்ந்த 9 பேர் அதிரடி கைது. பிரான்சில் குப்பைகளை சரியாக தரம் பிரிக்காவிட்டால் கடும் அபராதம். ஜூன் 5 முதல் அமலுக்கு வந்த புதிய விதிகள். பிரான்சின் வல்தமார் மாகாணத்தில் 15 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை காணொலியாக பதிவு செய்து இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டல். பிரான்ஸ் தேசிய சட்டமன்றத்தில் இன்று ஆர்சலோர் மிட்டல் முதல் செயற்கை நுண்ணறிவு வரை 10 முக்கிய மசோதாக்கள் மீது பரபரப்பான விவாதம். அதிகாரிகளைப் போல் நடித்து வீடு வீடாக செல்லும் போலி நபர்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தல். பிரான்சில் அகதிகள் மற்றும் தஞ்சம் கோருவோருக்கான இடப்பகிர்வு. இன்று வெளியாகிறது தணிக்கை நீதிமன்றத்தின் முக்கிய அறிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். இயற்கை எரிவாயு பயன்படுத்தும் பெரும்பாலான வீடுகளுக்கு வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் எரிவாயு விலை 7.40% அதிகரிக்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் PRVG அடிப்படையிலான ஒப்பந்தங்களில் உள்ள நுகர்வோரின் மாதாந்திர கட்டணம் சராசரியாக 2.70 யூரோக்கள் வரை உயரக்கூடும் என பிரான்ஸ் எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. தற்போது 10.24 மில்லியன் குடும்பங்கள் இயற்கை எரிவாயு ஒப்பந்தங்களை கொண்டுள்ள நிலையில் அதில் சுமார் 60% மக்கள் இந்த உயர்வால் நேரடியாக பாதிக்கப்பட உள்ளனர். மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் காரணமாக உலக சந்தையில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதன் தாக்கமே ஜூலை மாத எரிவாயு விலை ஏப்ரல் மாதத்தை விட 18% அதிகமாகியுள்ளது. அதேவேளை நிலையான விலை ஒப்பந்தத்தில் உள்ள மற்ற 40% வாடிக்கையாளர்களுக்கும் விநியோக கட்டண உயர்வு காரணமாக சராசரியாக 1.50% கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட உள்ளது. எரிவாயு கட்டணத்தில் விநியோகம் மற்றும் பரிமாற்றம் என்ற 2 முக்கிய பகுதிகளிலும் செலவுகள் கணிசமாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜூலை 1ஆம் தேதி முதல் எரிவாயு விநியோக கட்டணம் 5.87% உயர்த்தப்படுவதால் அனைத்து வாடிக்கையாளர்களும் பாதிக்கப்படுவார்கள். 2023ஆம் ஆண்டு அரசின் கட்டுப்பாட்டு எரிவாயு விலைமுறை நீக்கப்பட்டதிலிருந்து PRVG எனப்படும் குறிப்பு விலை சந்தை வழிகாட்டியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் பாரிஸில் உள்ள பிரபல வெஸ்ட்ஃபீல்ட் ஃபோரம் டெஸ் ஹாலஸ் வணிக வளாகத்தில் குறைந்தது 2 ஆண்டுகளாக ஆடை மற்றும் வாசனை திரவிய கடைகளில் தொடர்ந்து கொள்ளையடித்து வந்த ஒரு திட்டமிட்ட கும்பலைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவங்களால் கடைகளுக்கு ஏற்பட்ட மொத்த இழப்பு சுமார் 5,25,000 யூரோக்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சாதாரண ஷாப்பிங் பேக்ஸ் போல தோன்றும் பைகளை பயன்படுத்துவது, குழு உறுப்பினர்களுக்கிடையே பொறுப்புகளை தெளிவாக பிரித்துக் கொள்வது என மிகவும் நுட்பமான முறையில் இந்த அமைப்பு செயல்பட்டு வந்துள்ளது. குறிப்பாக ஃபாரடே கேஜ் எனப்படும் தொழில்நுட்பம் பொருத்தப்பட்ட சிறப்பு பைகளை பயன்படுத்தி கடைகளின் பாதுகாப்பு எச்சரிக்கை வாயில்களை இவர்கள் ஏமாற்றியுள்ளனர். மேலும் சில வினாடிகளில் அதிகபட்ச பொருட்களை அள்ளிச் செல்லும் ராசியா எனப்படும் திருட்டு முறையையும் இவர்கள் கையாண்டுள்ளனர். திருடப்பட்ட பொருட்கள் அனைத்தும் கழிப்பறைகள், வாகன நிறுத்தும் இடங்கள் மற்றும் அருகில் இருந்த ஒரு ஹுக்கா பாரில் தற்காலிகமாக பதுக்கப்பட்டு பின்னர் மறுவிற்பனை செய்யப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. விசாரணையாளர்களின் கணிப்புப்படி ஒரு திருட்டுக்கு சராசரியாக 840 யூரோக்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரு நாளில் பலமுறை இத்தகைய திருட்டுகள் அரங்கேறியதால் 2 ஆண்டுகளில் மொத்த இழப்பு 5,25,000 யூரோக்களை தொட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாரிஸ் நகர மையத்தில் குற்றங்கள் அதிகரித்ததை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட COCJ அமைப்பின் தீவிர கண்காணிப்பிலேயே இந்த கும்பல் தற்போது சிக்கியுள்ளது. கைது செய்யப்பட்ட 9 பேரில் 6 பேர் நேரடியாக திருட்டில் ஈடுபட்டவர்கள் ஆவர். இவர்கள் அனைவரும் கோட் டிவார் அல்லது மாலி நாடுகளைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் மீதான நீதிமன்ற விசாரணை வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருட்டுக்கு உடந்தையாக இருந்ததாக கைது செய்யப்பட்ட ஹூகா பார் நிர்வாகி நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர் பாரிஸின் முதல் வட்டாரத்திற்குள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருட்டு பொருட்களை பதுக்கியதாக கைது செய்யப்பட்ட 9வது நபரிடம் வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி விசாரணை நடைபெறவுள்ளது. பிரான்சில் அனுமதிக்கப்படாத நேரங்களில் குப்பைகளை வீசுவது,
குப்பைகளை சரியாக தரம் பிரிக்காமல் போடுவது மற்றும் இயற்கை வெளிகளில் சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டுவது போன்ற செயல்களுக்கான அபராத தொகைகள் தற்போது கடுமையாக்கப்பட்டுள்ளன. கடந்த ஜூன் 5ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள புதிய அரசாணையின்படி குப்பைகள் மற்றும் கழிவு மேலாண்மை தொடர்பான குற்றங்கள் 2ஆம் வகுப்பிலிருந்து 3ஆம் வகுப்பு குற்றங்களாக தரம் உயர்த்தப்பட்டு அபராத தொகைகள் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக குப்பை கொட்டுதல் மற்றும் தரம் பிரிக்காமல் இருப்பதற்கான புதிய அபராத தொகைகள் பின்வருமாறு நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அபராதத்தை முன்கூட்டியே 10 நாட்களுக்குள் செலுத்தினால் 45 யூரோக்கள், சுமார் 45 நாட்களுக்குள் செலுத்தப்படும் சாதாரண அபராதம் 68 யூரோக்கள் மற்றும் காலதாமதமாக செலுத்தினால் 180 யூரோக்களாகவும் வசூலிக்கப்படும். மேலும் நீதிமன்றம் மூலம் விதிக்கப்படும் அதிகபட்ச அபராதம் 450 யூரோக்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி அனுமதித்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் குப்பைகளை கொட்டுவது, குப்பை தரம் பிரிக்கும் விதிகளை பின்பற்றாதது, தவறான குப்பை தொட்டிகளை பயன்படுத்துவது மற்றும் தொட்டி நிரம்பியிருந்தாலும் குப்பை பைகளை வெளியே வைப்பது போன்ற விதிமீறல்களுக்கு இந்த புதிய அபராதம் விதிக்கப்படும். முக்கியமாக பொது வீதிகளில் நிரந்தரமாக உங்களது குப்பை தொட்டியை வைத்திருந்தால் 750 யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர தேசிய பூங்காக்கள், இயற்கை இருப்பு பகுதிகள் போன்ற பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பகுதிகளில் குப்பைகளை கொட்டினால் அது 4ஆம் வகுப்பு குற்றமாக கருதப்படும். இதற்கு சாதாரண அபராதமாக 135 யூரோக்களும், நீதிமன்ற விசாரணைக்கு சென்றால் 750 யூரோக்கள் வரையும் விதிக்கப்படும். மேலும் பொது இடங்களில் சட்டவிரோதமாக குப்பைகளை அல்லது கழிவுகளை கொட்டிச் செல்வது மிகவும் தீவிரமான 5ஆம் வகுப்பு குற்றமாக கருதப்பட்டு அதிகபட்சமாக 1500 யூரோக்கள் வரை அபராதம் விதிக்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பிரான்சின் வால்டே மார்ன மாகாணத்தில் 15 வயதுக்குட்பட்ட சிறுமியை தொடர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அதனை படம் பிடித்து மிரட்டி வந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இது தொடர்பாக கொடூர செயலில் ஈடுபட்ட 11 இளம் வயதினரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து 2024ஆம் ஆண்டின் முற்பகுதி வரை இந்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. கிரேட்டல் பகுதியைச் சேர்ந்த 2006 முதல் 2009 வரையிலான காலகட்டத்தில் பிறந்த இளம் வயதினரே இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக உள்ளனர். சுமார் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அந்த சிறுமியை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அப்போது அவர்கள் அந்த செயல்களை தங்களுக்குள் காணொலியாக பதிவு செய்து அதை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டுள்ளனர். பின்னர் அந்த காணொலிகளை இணையத்தில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டி சிறுமியை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் வைத்து தொடர்ந்து இந்த ஈனச் செயலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அச்சமடைந்த அந்த சிறுமி பல மாதங்களாக இது குறித்து யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்து வந்துள்ளார். தொடர் அச்சுறுத்தல்களால் நிலைகுலைந்த அந்த சிறுமி இறுதியாக தனது தாயிடம் இந்த நரக வேதனையை கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த தாய் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்தே இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை ஜூன் 9ஆம் தேதி அதிகாலை 6 மணியளவில் கிரேட்டைல் மற்றும் பானெல் சர் மான் ஆகிய பகுதிகளில் உள்ள 6 வெவ்வேறு முகவரிகளில் போலீசார் ஒரே நேரத்தில் அதிரடி சோதனை நடத்தி 11 பேரை கைது செய்துள்ளனர். இவர்கள் மீது கூட்டு பாலியல் வன்கொடுமை, பாலியல் அத்துமீறல், சிறார்களின் ஆபாச படங்களை பதிவு செய்தல் மற்றும் பரப்புதல் ஆகிய கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்ஸ் தேசிய சட்டமன்றத்தில் இன்று பரபரப்பான விவாதங்கள் அரங்கேற உள்ளன. ஜனநாயக மற்றும் குடியரசு இடதுசாரி நாடாளுமன்ற குழுவினர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சிறப்பு சட்டவாக்க அமர்வில் 10 முக்கிய மசோதாக்களை விவாதத்திற்கு முன்வைக்கின்றனர். முதியோர் வறுமை ஒழிப்பு, செயற்கை நுண்ணறிவுக்கான கட்டுப்பாடுகள் என பல முற்போக்கான திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருந்தாலும் நாடாளுமன்ற விதிகளின்படி இந்த சிறப்பு அமர்வு நள்ளிரவில் தானாகவே முடிவடைந்துவிடும் என்பதால் அனைத்து மசோதாக்களும் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த விவாதங்களில் தொழில்துறையை உலுக்கும் ஆர்செலார்மிட்டல் விவகாரம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. பிரான்சின் தொழில்துறை இறையாண்மையை பாதுகாப்பதற்காக ஆர்செலார்மிட்டல் பிரான்ஸ் நிறுவனத்தை அரசே ஏற்று தேசியமயமாக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நிக்கோலஸ் சான்சு இந்த மசோதாவை முன்மொழிகிறார். அடுத்ததாக, வறுமையில் வாடும் முதியோர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் முதியோருக்கான ஆதரவு உதவித்தொகையை கணக்கிடும்போது அவர்கள் வசிக்கும் சொந்த வீட்டை கணக்கில் கொள்ளாமல் தவிர்க்கும் முக்கிய சட்டம் முன்மொழியப்படுகிறது. அதேபோல பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகையை தானாகவே மாற்றி அமைக்கும் நடைமுறையும் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது தவிர பிரான்சின் கடல் கடந்த பிராந்தியங்களைச் சேர்ந்த மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வு காணும் மசோதாக்களும் இன்று முன்வைக்கப்படுகின்றன.
குறிப்பாக ஹைட்ரோ கார்பன் ஆராய்ச்சி தடையை விலக்குவது, மருத்துவ செலவுகளை ஈடு செய்யும் காடு விட்டல அட்டையை தடையின்றி பெறுவதை உறுதி செய்வது மற்றும் ரியூனியன் தீவு மக்களின் இடப்பெயர்வு சிக்கல்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் தொழிற்பயிற்சியில் ஈடுபடும் சிறார்களை பாதுகாக்கும் மசோதாவும், கியூபா நாட்டின் மீதான அமெரிக்க பொருளாதார தடைக்கு எதிரான தீர்மானமும் தாக்கல் செய்யப்படுகின்றன. பட்டியலில் இறுதியாக நூல்கள், இசைகள், திரைப்படங்கள் போன்ற கலாச்சார படைப்புகளை சேர்க்கை, நுண்ணறிவு நிறுவனங்கள் படைப்பாளிகளின் அனுமதியின்றி தங்களது பயிற்சிக்காக பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் மிக முக்கிய மசோதாவும் உள்ளது. எனினும் நள்ளிரவு கெடு காரணமாக இந்த செயற்கை நுண்ணறிவு மசோதா இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்றே கூறப்படுகிறது. பிரான்சின் கிராண்ட் ரீம்ஸ் நகர்ப்புற பகுதியில் தண்ணீர் மீட்டர்களை படிப்பதற்காக யாராவது உங்களிடம் சந்திப்பு நேரம் கோரினால் மிகவும் கவனமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தீய எண்ணம் கொண்ட மர்ம நபர்கள் தண்ணீர் மீட்டர்களை படிக்கும் சாக்கில் தங்களை நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்களாக நடித்து போலி வீட்டு சந்திப்பு நேரங்களை ஏற்பாடு செய்ய தற்போது முயற்சிக்கின்றனர். இந்த வகையான அணுகுமுறை எதுவும் தற்போது கிராண்ட் ரீம்ஸ் சேவைகளால் செயல்படுத்தப்படவில்லை என நிர்வாகம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. பெரும்பாலும் தனிமையில் வாழும் அல்லது பாதிக்கப்படக்கூடிய மக்களை குறிவைக்கும் இந்த மோசடிகளை தடுக்க உண்மையான அரசு பணியாளர்களின் வருகை குறித்த கடுமையான விதிகளை அதிகாரிகள் நினைவூட்டியுள்ளனர். கிராண்ட் ரீம்ஸ் நீர் மற்றும் சுகாதாரத்துறையின் பிளம்பர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒருபோதும் எதிர்பாராத விதமாக உங்கள் வீட்டிற்கு வரமாட்டார்கள். நீங்கள் நீர்க்கசிவு அல்லது இணைப்புக்காக நேரடியாக புகார் அளித்தாலோ அல்லது கூட்டு தொழில்நுட்ப பணிகளுக்காக அதிகாரப்பூர்வ கடிதம் மூலம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டாலோ மட்டுமே அவர்கள் வருவார்கள். மேலும் வரும் அனைத்து முகவர்களும் ஒரு தொழில்முறை அடையாள அட்டையை வைத்திருக்க வேண்டும். அவர்களை வீட்டிற்குள் அனுமதிப்பதற்கு முன்பு அந்த அட்டையை சமர்ப்பிக்க கோருவதற்கு உங்களுக்கு முழு உரிமை உண்டு. எந்த ஒரு அரசு அதிகாரியும் உங்களிடம் சம்பவ இடத்திலேயே ரொக்கம், காசோலை அல்லது வங்கி அட்டை மூலம் பணம் செலுத்துமாறு கேட்க மாட்டார். எனவே முன்கூட்டியே உறுதி செய்யாமல் எவ்வித பணமும் செலுத்த வேண்டாம். மேலும் எந்த ஒரு வீட்டு ஆய்வுக்கும் சட்டப்படி உங்களுக்கு 14 நாட்கள் திரும்ப பெறும் உரிமை உள்ளது. சந்தேகம் ஏற்பட்டாலோ அல்லது வந்த நபர்களின் நடத்தை வற்புறுத்தலாக இருந்தாலோ உடனடியாக 17 என்ற அவசர எண்ணை அழைத்து காவல்துறைக்கு தெரிவிக்கவும். மேலும் உறுதிப்படுத்த திரையில் காட்டப்படும் கிராண்ட் ரீம்ஸ் நீர்த்துறையின் வாடிக்கையாளர் சேவை எண்ணின் மூலம் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் முழுவதும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் தஞ்சம் கோருவோரை எவ்வாறு பிரித்து தங்க வைப்பது என்பது குறித்த தனது முக்கிய கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு அறிக்கையை பிரான்சின் தேசிய கணக்கு தணிக்கை நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை மாலை வெளியிடவுள்ளது. கடந்த 2022 ஆண்டு மே 13ஆம் தேதி முதல் வெளிநாட்டவர் நுழைவு மற்றும் தஞ்சம் கோரும் உரிமைகளுக்கான சட்டத்தின்படி பிரான்சில் அகதிகளை பல்வேறு மாகாணங்களில் பிரித்து தங்க வைக்கும் திட்டம் நடைமுறையில் இருந்து வருகிறது. தஞ்சம், வீட்டு வசதி மற்றும் சமூக விவகாரங்களுக்கான அமைச்சர்களின் ஆலோசனையின் பேரில் அகதிகளை ஒருங்கிணைப்பதற்கான இந்த தேசிய திட்டம் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அரசால் புதுப்பிக்கப்படுகிறது. இதற்கான சமீபத்திய ஒதுக்கீட்டு திட்டம் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்பட்டது. இந்த திட்டம் நாடு முழுவதும் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்பதை மதிப்பிடுவதற்காகவே இன்றைய அறிக்கை வெளியாக உள்ளது. தற்போதைய ஒதுக்கீட்டின்படி பிரான்சிலேயே அதிகபட்சமாக தலைநகர் பாரிஸை உள்ளடக்கிய இல பிரான்ஸ் பகுதியில்தான் அதிக தங்குமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இங்கு தஞ்சம் கோருவோருக்கு 19,816 இடங்களும், அகதிகளுக்கு 3,166 இடங்களும் என மொத்தம் 22,982 தங்குமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அடுத்தபடியாக கிராண்டெஸ்ட் பகுதி 15,202 தங்குமிடங்களுடன் 2வது இடத்தில் உள்ளது. பிரான்சின் பெருநிலப்பரப்பில் மிக குறைவான தங்குமிடங்களை கொண்ட பகுதியாக சென்ட்ரல் வால் டி லோர் உள்ளது. இங்கு மொத்தம் 4,561 இடங்கள் மட்டுமே உள்ளன. பிரிட்டனிய மாகாணத்தில்தான் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் மிக குறைந்த அளவாக 4.2% மட்டுமே புலம்பெயர்ந்தவர்கள் உள்ளனர். அதேபோல கடல் கடந்த நிர்வாக பகுதியான குவாடலூப் தீவில் அகதிகளுக்காக வெறும் 6 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளன. நாடெங்கிலும் உள்ள இந்த சமமற்ற இடப்பகிர்வு குறித்தும் இதன் நிர்வாக திறன் குறித்தும் இன்றைய அறிக்கையில் பல முக்கிய கேள்விகள் எழுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.